Hello friends, welcome to my channel Honey Beauty Tamil. இன்னைக்கு டே 2 வந்து நம்ம ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஐப்ரோ பவுட்ரு எல்லா காஸ்மெட்டிக் ஷாப்ஸ்லையுமே வந்து கிடைக்கும், நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஐப்ரோ த்ரெட்டு. ஸோ இது 50 to 65 rupeesக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்கானிக் த்ரெட்டு தான் வாங்கணும். நாங்கள் ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணலாமா கேட்டால் நோ, தயவு செய்து ஆர்கானிக் த்ரெட்டு வாங்க. 1 day 2 days லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆர்கானிக் த்ரெட் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ஜெல். நம்ம இப்போ ஐப்ரோ எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அப்ளை பண்ணி வந்து மசாஜ் பண்ணுறதுக்கான ஐப்ரோ ஜெல். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ சிக்ஸர். அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு ஐப்ரோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஒரு சிலர் வந்து சஜஷன் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி எடுங்க. ஸோ நம்ம பியூட்டிஷியனாக இந்த ஃபேஸுக்கு இந்த இப்படி தான் எடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சஜஷன் கேட்டுட்டு உங்களுக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளே ஐப்ரோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஐப்ரோ செட் ஆகும். ஸோ நம்ம வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படி எடுத்திருந்தாங்க, எனக்கு அது மாதிரி வேணும்னா அந்த ஃபேஸுக்கு அதான் செட் ஆகும். அவங்க ஃபேர் ஸ்கின்னாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்லா ஐப்ரோ தின்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஷியன்ட்ட போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இதை கொஞ்சம் வந்து பட்டையாக எடுத்துருங்க, தொன்னையாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லும் போது அவங்க கரெக்ஷன் பண்ணி விடுவாங்க. ஸோ கிளைண்ட் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண சொன்னாலும் நம்ம பொறுமையாக ஓகே மேம் பண்ணிக்கலாமா, எடுத்துக்கிறலாமான்னு சொல்லி நம்ம சாதுவாக தான் பேசுங்க. ஸோ நம்ம கஸ்டமர் வந்து நம்ம வந்து நல்லா தக்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ பவுடர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஐப்ரோ எடுக்கிறோம். ஸோ ஐப்ரோ பவுடர் எதுக்கு அப்ளை பண்ணோன்னா ஸ்வெட் ஆகி வருவாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் பீல் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பெயினாகவும் இருக்கும். ஸோ அதனால அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஐப்ரோ எடுத்துகிட்டு நம்ம ஐப்ரோ ஜெல் அப்லோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.